கோவை, நெல்லை, தூத்துக்குடி மேயர் பதவி உள்ளிட்ட உள்ளாட்சியில் காலியாக உள்ள இடங்களுக்கான இடைத்தேர்தல் செப்டம்பர் 18ஆம் தேதி நடக்கிறது. தமிழகத்தில் காலியாக இருக்கும் உள்ளாட்சி பதவிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி நடக்க உள்ளதாக தமிழக மாநில தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதியான வியாழக்கிழமை முதல் வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. செப்டம்பர் 4ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. செப்டம்பர் 22ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தமிழக மாநில தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மேயர் சசிகலா புஷ்பா மற்றும் நெல்லை மேயர் விஜிலா சத்யானந்த் ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். இவர்கள் இருவரும் எம்பிக்களாகிவிட்ட நிலையில் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மேயர் பதவிகள் காலியாகின. இந்நிலையில் கோவை மேயர் சேமா வேலுச்சாமி தனது பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கும் காலியிடம் ஏற்பட்டது. மேற்கூறிய 3 மேயர் பதவிகள் தவிர பல்வேறு உள்ளாட்சி பதவிகள் காலியாக உள்ளன. இந்த இடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கையை மாநில தேர்தல் ஆணையம் வியாழனன்று அறிவித்துள்ளது.